லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. வேதாகமத்தில் அநேக பெண்களை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லா பெண்களை விட லோத்தினுடைய மனைவியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். சாராளை நீங்கள் நினைக்க வேண்டாம், ஆகாரை நீங்கள் நினைக்க வேண்டாம், அன்னாளை நினைக்க வேண்டாம், எஸ்தர் ராஜாத்தியை நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் லோத்துவின் மனைவியை மாத்திரம் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். யாரை வேண்டுமானாலும் நீங்க மறக்கலாம், பரவாயில்ல. ஆனால் லோத்தருடைய மனைவியை மாத்திரம் நாம மறக்க கூடாது என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எத்தனையோ முறை இந்த வசனத்தை நம்ம வாசித்திருப்போம், எத்தனையோ முறை இந்த வேத பகுதியை நம்ம வாசித்திருப்போம். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து, இந்த வார்த்தையிலிருந்து நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், அங்கே ஏன் லோத்தினுடைய மனைவியை ஆண்டவர் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு காரணத்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். லோத்தினுடைய மனைவியை நீங்க நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆனாள். இன்று வரைக்கும் லோத்தினுடைய மனைவி உப்பு தூணாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் லோத்தினுடைய மனைவி உப்பு தூணாக நிற்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அந்த லோத்தினுடைய மனைவியை ஒவ்வொருவரும் பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தினுடைய மனைவியை மட்டும் நீங்க மறந்துடாதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆனார்கள். ஆண்டவர் லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் காப்பாற்ற வேண்டும் என்று தேவதூதர் அனுப்புறார். தேவதூதர் வந்து என்ன பண்றாங்கன்னா, வாங்க சீக்கிரமா இந்த சோதோம் கோமர பட்டணத்தை விட்டு வெளியே போயிடலாம் வாங்க அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு வராங்க. அப்போ அந்த தேவதூதர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாங்க, நீ பின்னிட்டு மட்டும் திரும்பி பார்க்க கூடாது, நீ பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது, பின்னாடி நீ பார்க்க கூடாது, விட்டு வந்ததை நீ திரும்பி பார்க்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லி அழைத்து கொண்டு வருகிறார். லோத்து வருகிறார், லோத்தினுடைய மனைவி வருகிறார்கள், 2 பிள்ளைகள் வருகிறார்கள். ஏனென்றால் சோதோம் கோமர பட்டணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழிய போகிறது. அந்த அழிவிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக வெளியே வாருங்கள் என்று ஆண்டவர் தூதர்களை அனுப்பி வெளியே அழைத்து கொண்டு வருகிறார். வெளியே அவங்க வருகிற பொழுது ஒரே ஒரு கண்டிஷன் மாத்திரம்தான், பின்னிட்டு மாத்திரம் திரும்பி பாராதே, பின்னிட்டு மாத்திரம் திரும்பி பாராதே. 17வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பின்னிட்டு திரும்பி பாராதே. ஆனா லோத்தினுடைய மனைவி மாத்திரம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வார்த்தையை மீறுகிறார்கள். ஆண்டவர் சொல்ற பின்னாடி திரும்பி பார்க்காத. ஆனா இந்த லோத்தினுடைய மனைவி என்ன பண்ணாங்க அப்படின்னா, பின்னாடி திரும்பி பார்த்தாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை மீறினாங்க.
ஆண்டவருடைய வார்த்தையை மீறினதினால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கேயே உப்பு தூணாக ஆக்கி இன்னைக்கு வரைக்கும் நிற்க வச்சிருக்கிறார். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லோத்தினுடைய மனைவியை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். ஏன் நினைக்க சொல்லி சொல்றாரு அப்படின்னா, ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த சூழ்நிலையிலும் சரி பின்னிட்டு மாத்திரம் திரும்பி பார்க்கவே கூடாது. பின்னிட்டு திரும்பி பார்த்தால் எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் இழந்து போய் விடுவோம். குறிப்பாக பரலோக ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். பரலோக ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த சூழ்நிலையிலும் சரி பின்னிட்டு மாத்திரம் திரும்பி பார்க்க கூடாது. ஏன் அவர்கள் திரும்பி பார்த்தார்கள் என்றால், அவர்கள் வாழ்ந்த பூமி, அவர்கள் வாழ்ந்த இடம் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு இடம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதை இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோரோவையும் அழிக்கும் முன்னே சேவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அவங்க வாழ்ந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, எகிப்து தேசத்தை போல. இந்த உலகத்திலேயே நாகரிகத்துல சிறந்த நாகரிகம் எதுவென்றால் எகிப்து நாகரிகம் தான். அப்படிப்பட்ட நாகரிகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்தில் இருந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வேற இடத்துக்கு போங்க. கர்த்தருடைய தோட்டத்தை போன்ற ஆசீர்வாதமான ஒரு பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த பூமியில பாவம் பெருகிவிட்டது. பாவம் பெருகினபடினால ஆண்டவருடைய கோபம் தேசத்தின் மீது இறங்குகிறது. இப்போ ஆண்டவர் காப்பாற்றணும்னு நினைக்கிறார். நீ வெளியே போ, பின்னிட்டு திரும்பி பார்க்காத, நீ முன்னாடி திரும்பி பார்க்காம போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா இவங்களுக்கு அந்த விட்டு வந்த அந்த வாழ்க்கைய நினைக்காம இருக்க முடியல. ஏன்னா ஆடம்பரமா வாழ்ந்தாங்க, சொகுசா வாழ்ந்தாங்க. ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். இவங்க நினைச்சிருப்பாங்க, ஐயோ இந்த ஆடம்பரமான வாழ்க்கை போச்சுதே, என் வீடு போச்சுதே, என்னுடைய துணிமணிகள் எல்லாம் போச்சுதே. ஆனா லோத்து பின்னிட்டு திரும்பி பார்க்கல, அவனுடைய பிள்ளைகள் திரும்பி பார்க்கல. ஆனா அவனுடைய மனைவி மாத்திரம் திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்தபடினால எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர்கள் இழந்து போனார்கள். உப்பு தூணா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு மாதிரியாக நிற்கிறாங்க. நம்ம அதை பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூமியில கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. இயேசுவே சொல்றார், கலப்பையில கை வச்ச பின்னாடி பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. நம்ம ஏசப்பாவுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, ஏசப்பாவுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம்னா, ஆலயத்திற்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் சரி உலகத்தின் பக்கமாக நம்ம சாய்ந்து போக கூடாது. ஏசப்பாவுக்குள்ள வருவதற்கு முன்பாக நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம். ஏசப்பாவுடைய ஆலயத்திற்குள்ள வருவதற்கு முன்பாக நம்ம எப்படி வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடு நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதன்படிதான் நாம வாழ வேண்டும். எல்லாரும் வாழ்கிறது போல இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ முடியாது. எல்லாரும் பேசுகிறது போல நாம பேச முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீ பின்னிட்டு திரும்பி பாராதே. பின்னிட்டு திரும்பி பார்த்தால் உனக்கு சாபம் வந்துடும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பின்னிட்டு திரும்பி பார்ப்போம் என்றால் நம்ம ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து போய் விடுவோம். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் நமக்காக
எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 15வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், ஒன்று குளிராயிரு, அல்ல அப்படின்னா அனலாயிரு, ஆனா நீ வெதுவெதுப்பாய் மாத்திரம் இருக்காதே. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் இயேசு, கொஞ்சம் உலகம். எனக்கு உலகமும் வேணும், இயேசு வேணும். அது முடியாத காரியம். ஒண்ணு உலகத்துக்கு பின்னாடி போயிரு, இல்ல எப்படின்னா இயேசுக்கு பின்னாடி வந்துரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவங்க உலகமும் வேணும், இயேசுவும் வேணும், ஊரும் வேணும், இயேசுவும் வேணும், திருவிழாவும் வேணும், இயேசுவும் வேணும். இது நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில இந்த பகுதிகளில் பார்க்கிறேன். நான் வாழ்கிற திருநெல்வேலி மாவட்டத்திலெல்லாம் ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்திலெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் பார்க்கல. ஆனா இங்க அதிகமாய் பார்க்கிறேன், நம்ம பகுதியில் அதிகமாய் பார்க்கிறேன். ஆண்டவர் விரும்புகிற காரியம் இது மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஒன்று இயேசுன்னா இயேசு மட்டும்தான். உலகம்னா உலகத்துக்கு பின்னாடி போயிருன்னு சொல்றார். ஆண்டவரே சொல்றார் பாருங்க, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, ஒண்ணு குளிராயிரு இல்ல அனலாயிரு. வெதுவெதுப்பான வாழ்க்கை வேண்டாம். வெதுவெதுப்பான வாழ்க்கை இருந்தால் ஆண்டவர் எச்சரிக்கிறார், வாயை நின்று வாந்தி பண்ணி போட்டுருவாராம். இன்னொரு வசனத்தை வாசித்தா நமக்கு புரியும். யாக்கோபு புஸ்தகத்துல ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகமாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞராயிருக்கிறான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம உலகத்திற்கு பின்னாடி போவோம் என்றால் தேவனுக்கு பகையாளிகளாய் மாறிவிடுவோம் என்று ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேரு உலகத்துக்கு பின்னாடி போறாங்க. ஆனா நாம அப்படி போகக்கூடாது. நாம் அப்படி போகக்கூடாதுன்னு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீ பின்னிட்டு திரும்பி பாராதே, பின்னிட்டு திரும்பி பார்க்காதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த சூழ்நிலையிலும் சரி உலகத்திற்கு பின்னாடி போகக்கூடாது. உலகத்துக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா பரலோக ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இரட்சகராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவதற்கு நம்ம காத்திருக்க வேண்டுமாம். பூமிக்குரியவைகளை அல்ல, அவைகளிலும் மேலானவைகளை தேடு என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் நமக்கு பரலோகத்துல தங்கத்திலேயே ஆண்டவர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறார். பரலோகத்துல தங்கத்திலேயே நமக்கு ஆண்டவர் வீடு கட்டி கொண்டிருக்கிறார். அந்த தங்கமயமான வீட்டுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. விட்டு வந்த வாழ்க்கைய நம்ம நினைக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வருகிறதற்கு முன்பாக நம்ம என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், எப்படி வேணாலும் பேசிருக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனா இயேசுக்குள்ள வந்த பிற்பாடு, அதுதான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையனவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கு முன்பாக நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனா ஏசப்பாவுக்குள்ள வந்த பிற்பாடு நம்ம பரிசுத்தமாய்
உண்மையாய், நீதியாய், நியாயம் செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு அழிவு வரப்போகிறது. இந்த பூமியின் மீது அக்கினியும் கந்தகத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்றால் ஊற்றப் போகிறார். அதைத்தான் இயேசு லூக்கா 17ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். லோத்தினுடைய நாட்களிலே நடந்தது போல நடக்கும். லோத்தினுடைய நாட்களிலே நடந்தது போல நடக்க போகிறது. வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழுந்து இந்த பூமியை ஒரு நாளில அவைகள் அழிக்க போகிறது. கேட்கிறதற்கு என்ன இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வேத வசனம் ஒரு நாளும் மாறவே மாறாது. பேதுரு புஸ்தகத்துல ஆண்டவர் இதை குறித்து மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து, அதாவது 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது இந்த காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்களோ உங்கள் அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா தேவனுடைய ஜனமாக இருக்கவில்லை. அப்போ எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இப்போ நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். அதனால தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமான காரியத்தை மாத்திரம் செய்ய வேண்டும். ஏன்னா அதே பேதுரு சொல்ற வார்த்தை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூமியும் பூமியில் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், லோத்தினுடைய நாட்களில நடந்தது போல நடக்கும். லோத்தினுடைய நாட்களில் என்ன நடந்தது? வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழுந்து சோதோம் கோமரோ பட்டணத்தை அது அப்படியே சாம்பலாக்கி போட்டது. அதே போல இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமியும் அதில் இருக்கிற எல்லா கிரியைகளும் அழிந்து போக போகிறது. வானத்திலிருந்து அக்கினி விழப்போகிறது. இந்த அழிவிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. நிறைய பேரு விக்கிரக ஆராதனை காரியத்தை விட்டுட்டு ஏசப்பா கிட்ட வந்துடுறாங்க, உலக சிநேகத்தை விட்டு ஏசப்பா கிட்ட வந்துடுறாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த காரியத்துல போய் நிக்கிறாங்க. இதுதான் கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று அனலாயிரு. ஏசப்பா கிட்ட வந்துட்டியா, நீ அனலாயிரு, எனக்கு மீதி எதுவுமே வேணாம், எல்லாமே எனக்கு ஏசப்பா தான் நீ சொல்லணும். இல்லைன்னா நீ குளிராரு, அங்கே இருந்துருன்னு ஆண்டவர் சொல்றார். ஒன்னு உலகத்தை அனுபவி, இல்லை என்றால் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து விடுங்கள். உலகத்தையும் அனுபவிக்காம ஆண்டவர்கிட்டையும் முழுமையை வராம இந்த இடைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் அது ஆண்டவர் வாந்தி பண்ணி போட்டுருன்னு சொல்றார். ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற முடியாதுன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதனால ஒண்ணு உலகமா அல்லது இயேசுவானி நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு உலகமும் வேணும் இயேசுவும் வேணும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ள போவது அரிதிலும் அரிதான காரியம். ஒருவேளை கடைசி நேரத்துல ஆண்டவர் கல்லனை நினைச்சது போல அந்த மரிக்கிற பொழுது ஒருவேளை மரித்தா, ஆண்டவர் அனுமதித்தா பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க.
வசனத்தின்படிதான் நியாய தீர்ப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் அந்த கல்லனை போல பரலோக ராஜ்யத்திற்கு போகிற அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னைக்கு அதனால நிறைய பேர் வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்க்கை எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு கடைசியில பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசி நேரத்தில் எல்லாருக்கும் சாத்தியமாகாது. ஒரு கல்லனை ஆண்டவர் மன்னித்தார், பரலோக ராஜ்யத்திற்குள்ள அவன் சென்றார். எல்லா கல்லர்களையும் மன்னிக்கல, பக்கத்தில் இருந்த கல்லனை மன்னிக்கல. அதனால நாம குளிரான வாழ்க்கை, வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழக்கூடாது. ஆனால் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு வெதுவெதுப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தோடு கூட நம்ம சிநேகம் வைத்திருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். முன்னே நம்ம தேவனுடைய ஜனமா இருக்கவில்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கவில்லை. ஆனா இப்பொழுதோ ஆண்டவருடைய ஜனங்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மளை அந்தகாரத்தில் நின்று ஒரு ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 26 வயசு வரைக்கும் நான் ஆண்டவரை குறித்து அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். அந்த நாட்களில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நான் ஏராளமாய் தாராளமாய் செய்தேன். ஆனா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தேனோ அன்று முதல் என்னுடைய பழைய வாழ்க்கை எல்லாமே ஒளிந்து போய்விட்டது. அந்த பக்கம் நான் திரும்பி பார்க்கிறதே இல்ல. என்ன வந்தாலும் சரி, எனக்கு இயேசு போதும். எத்தனையோ சூழ்நிலைகள் என்னை திரும்பி பார்க்க வைத்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தது. ஆனால் எல்லாமே தோற்று போய்விட்டது. நான் இயேசுவை மாத்திரமே பார்த்தேன். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு. வெதுவெதுப்பான வாழ்க்கை வேண்டாம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம உலகத்திற்கு சிநேகமாயிருந்தா தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவர் திட்டுறார், விபச்சாரரே விபச்சாரிகளேன்னு சொல்றார் அப்படிப்பட்டவர்களை பார்த்து. அதனால இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், லோத்தினுடைய மனைவியை நீங்க நினைத்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த அம்மா பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாக இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறார்கள். பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் மணியாக இன்றைக்கும் லோத்தினுடைய மனைவி உப்பு தூணாய் நிற்கிறார்கள். நம்ம ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. லோத்தினுடைய மனைவிக்கு ஒரு நீதி, நமக்கு ஒரு நீதி என்று கிடையாது. லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்தபடினால அவங்க உப்பு தூணா இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறாங்க. நாம பின்னிட்டு திரும்பி பார்த்தா நம்மளை மட்டும் பரலோகத்துக்கு விட்டுருவாரா? விட மாட்டார். லோத்தினுடைய மனைவிக்கு என்ன காரியத்தை ஆண்டவர் செய்தாரோ அதே காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கும் செய்வார். அவங்களையாவது உப்பு தூணாக்கிட்டு விட்டுட்டாரு, ஆனா நமக்கு நரகம் வச்சிருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. நரகம் வேதனை உள்ள இடம். அக்கினி அவியாது, புழு சாவாது நரகம் இருக்கிறது. எப்படி நித்திய ஜீவன் பரலோகத்துல நித்தியமாய் வாழ்வு இருக்கிறதோ அதே போல நித்திய மரணம் நித்தியமாய் நரகத்துல வேதனைப்பட வேண்டும். நம்ம பின்னிட்டு திரும்பி பார்த்தோம் என்றால் தண்டனை நரகம்தான். ஆனா பின்னிட்டு திரும்பி பார்க்காம நம்ம ஏசப்பா மாத்திரம் போதும் அப்படின்னு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம பரலோக ராஜ்யத்துல தங்கமயமான வீட்டிற்குள்ள நித்தியமாய் அவரோடு கூட எப்பொழுதும் துதிக்கிற ஆராதிக்கிற ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அதனால எந்த சூழ்நிலையிலும் சரி பின்னிட்டு மாத்திரம் திரும்பி பார்க்காதுங்க. ஜீவனே போனாலும் சரி, நம்மளை தலையே வெட்டினாலும் சரி, இயேசுவை நம்ம ஒருபோதும் மறுதலிக்க கூடாது. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? கரை இல்லாமலே குற்றம் இல்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரை இல்லாமலே குற்றம் இல்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ.
இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அப்பா, இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆனாள். ஆண்டவரே, நாங்களும் உலகத்திலிருந்து உங்ககிட்ட வந்திருக்கிறப்பா. எந்த சூழ்நிலையிலும் சரி, நாங்க விட்டு வந்ததை நாங்க திரும்பி பார்க்க மாட்டோம். உலகத்தை நாங்க திரும்பி பார்க்க மாட்டோம். உலக ஆராதனை காரியங்களை நாங்க திரும்பி பார்க்க மாட்டோம்ப்பா. உங்க வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, வேதம் என்ன சொல்லுகிறதோ, அதை மாத்திரமே எங்க வாழ்க்கையில நாங்க அபியாசப்படுத்துவோம்ப்பா. எந்த சூழ்நிலையிலும் சரி, வெது வெதுப்பான வாழ்க்கைக்குள்ள நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு அனல் உள்ள வாழ்க்கை மாத்திரம் போதும். ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் உலகத்திற்கு பின்னாடி உலக சிநேகமாய் நான் போனது உண்மைதான், நான் மன்னிச்சிருங்கப்பா. இனி நான் போக மாட்டேன்ப்பா. இனி நான் போக மாட்டேன். உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ மாட்டேன்ப்பா. உலகத்தோடு நான் ஒத்து போக மாட்டேன். ஊரோடு ஒத்து போக மாட்டேன். வேதத்தோடு மாத்திரம் நான் ஒத்து போக. ஆண்டவரே, அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். பரலோக தகப்பனே, இந்த நாள்ல வந்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆண்டவரே நீங்க பொறுபடுங்கப்பா. இந்த சத்தியத்துக்குள்ள நடத்துங்க. அனலுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்துவீராக. வெது வெதுப்பான வாழ்க்கை இருக்கும் என்றால் அதை கர்த்தர் எடுத்து போட்டுருங்கப்பா. எடுத்து போட்டுருங்க. உமக்காய் வாழ்கிற, உமக்காய் ஓடுகிற, உமக்காய் செயல்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. முன்னாடி நாங்க உங்க பிள்ளைங்களா இருக்கல, நாங்க இஷ்டப்படி வாழ்ந்தோம். ஆனா இப்போ உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, அந்த காலத்திலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நீங்க எங்களை அழைத்து கொண்டு வந்துட்டீங்கப்பா. ஆச்சரியமான ஒளியினுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நாங்க வாழ்வோம். உங்க உபதேசத்தை, உங்க வார்த்தையை நாங்க கேட்டு நடப்போம்ப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த சத்திய வசனத்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் இந்த சத்திய வசனத்திற்கு நேராய் திருப்புவீராக. உங்க வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பினதில்லை. என்ன நோக்கத்தோடு அனுப்புனீங்களோ அந்த நோக்கமும் சித்தமும் ஆண்டவரே இப்போ நடக்கட்டும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்துல இந்த வசனத்தை நான் விதைத்திருக்கிறேன். எங்களுக்காக நீங்க மேன்மையான பரலோகத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க. தங்கத்திலேயே கட்டி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த மேன்மையான ஆசீர்வாதத்திற்குள்ளே போகத்தக்க விதத்துல
இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் உமக்கு பிரியமான, உண்மையான, உத்தமமான, வேதத்தின்படி நடக்கிற வாழ்க்கையாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்துக்குள்ள வராம வெளியே அநேக மக்கள் இருக்கிறாங்கப்பா, அவங்களெல்லாம் இழுத்து உள்ள கொண்டு வாங்கப்பா. நீங்க சீக்கிரத்துல வரப்போறீங்க. வானங்கள் மடமடவென்று அகன்று போக போகிறது. பூமியும் பூமியில் இருக்கிற எல்லா கிரியைகளும் அழிய போகிறது. நாங்க மாத்திரம், உங்களை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மாத்திரம் அந்த தங்கமயமான பரலோக ஆண்டவர் வீட்டுக்குள்ளே போய் சந்தோஷமாய் வாழ்வப்பா. ஆண்டவரை உங்களை ஏற்றுக்கொள்ளாதுன்னா நரகம்னு சொல்லி இருக்கிறீங்க. ஒருத்தர் கூட இந்த ஊர்ல நரகத்துக்கு போக கூடாது. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருத்தர் நரகத்துக்கு போக கூடாது. எல்லாரும் பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறணும். நீங்க அப்படியே செய்ய போகிறதற்காய் நன்றி. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. சுக பலன் ஜீவனை கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய உபதேசரையாவுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க. இந்த பலவீனங்கள் அணுகாதபடி காத்து கொள்ளுங்க. உபதேசர் அம்மாவுக்காய் ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தையும் கொடுங்கப்பா. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஆசீர்வதி. இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். தடைப்பட்ட பிள்ளைகளை கூட நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அடுத்த வாரத்துல நிரம்பி வழிகிற விதத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.